வணக்கம் நண்பர்களே, வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உலக அரசியல் சதுரங்கத்தில் தினசரி புது நகர்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சில நகர்வுகள் எதிர்காலத்தையே மாற்றிவிடும் சக்தி கொண்டவை. அப்படிப்பட்ட 3 முக்கியமான சர்வதேச நிகழ்வுகளை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமெரிக்கா மீதான இந்தியாவின் விமர்சனம், ரஷ்ய அதிபர் புதின் திடீரென மனசு மாறியது மற்றும் காசாவில் நடக்கும் போர். இந்த 3ஐயும் ஒரு புள்ளியில் இணைத்து பார்த்தால் நம் கண் முன்னால் ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாகி கொண்டிருப்பது புரியும். அமெரிக்காவை விளாசிய இந்தியா, வல்லரசுக்கு பாடம். முதலில் இந்தியா ஏன் அமெரிக்காவை நேரடியாக விமர்சனம் செய்தது என்று பார்ப்போம். பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அமெரிக்கா F-16 போர் விமானங்களை பழுதுபார்க்கும் உதவியை சமீபத்தில் அறிவித்தது. இது பாதுகாப்பு மற்றும் தீவிரவாத ஒழிப்பு தொடர்பான உதவி என்று அமெரிக்கா கூறியது. ஆனால் இது இந்தியாவை கோபமடைய செய்தது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை நேரடியாகவே விமர்சித்தார். பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா இந்த உதவியை வழங்குவது பயங்கரவாதத்திற்கு மறைமுகமாக உதவுவது போன்றது என்றும், இது பாகிஸ்தானின் அச்சுறுத்தும் சக்தியை அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? புதிய இந்தியா இப்போது அமெரிக்காவின் உதவியை சார்ந்து இருப்பதில்லை. பலதுருவ உலகத்தில் இந்தியா தனது சொந்த நலன்களை பாதுகாப்பதில் மிகவும் உறுதியாக இருக்கிறது. மனிதாபிமானம், வெளியுறவுத்துறையில் இந்தியா இப்போது பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்காவிடம் எந்த சமரசமும் செய்யாமல் தனது நிலைப்பாட்டை ஆணித்தரமாக முன்வைக்கிறது. இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் சுதந்திரமான முடிவெடுக்கும் திறனுக்கு ஒரு சான்றாகும். புதினின் மனமாற்றம், உக்ரைனுக்கு நிதியுதவி. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உக்ரைன் போரை தொடங்கியதிலிருந்து உலக நாடுகளின் பார்வையில் ஒரு பிடிவாதமான தலைவர் என்ற பிம்பத்தை உருவாக்கினார். ஆனால் சமீபத்தில் அவர் உக்ரைனுக்கு மீண்டும் நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கோரிக்கை விடுத்தார். இது உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. புதின் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார்? பொருளாதார நெருக்கடி. ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் அதன் பொருளாதாரத்தை பெருமளவில் பாதித்துள்ளன. போரின் செலவும் மிக அதிகம். உலகளாவிய அழுத்தம். சீனா போன்ற நட்பு நாடுகளும் அமைதியை நிலைநாட்டும்படி ரஷ்யாவை மறைமுகமாக வலியுறுத்துகின்றன. இதுவும் ஒரு காரணம். தத்துவம் என்ன? அதிகாரமும் பிடிவாதமும் சில காலம் வெல்லலாம். ஆனால் உலகளாவிய ஒருமித்த கருத்துக்கு எதிராக ஒருவர் நீண்ட காலம் நிலைத்து நிற்க முடியாது. இறுதியில் நிஜ வாழ்க்கையின் அழுத்தம் ஒவ்வொரு தலைவரையும் ஒரு சமரசத்திற்கு தள்ளும். புதின் விஷயத்தில் அது பொருளாதார நெருக்கடியாகவும் உலகளாவிய அரசியல் அழுத்தமாகவும் உள்ளது. காசா போர், நரக வாசல் திறக்கும் உலகத்தின் எச்சரிக்கை. இஸ்ரேல் ஹமாஸ் போர் காசாவில் தொடர்கிறது. இந்த போர் உச்சகட்ட மோதல்களை எட்டியுள்ளது. சர்வதேச எச்சரிக்கை. ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பல உலக அமைப்புகள் காசாவில் நடக்கும் போர் மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுப்பதாகவும் அது நரகத்தின் வாசலை திறக்கும் என்றும் எச்சரித்துள்ளன. மனிதாபிமான நெருக்கடி. மின்சாரம், நீர், உணவு என அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் தடைப்பட்டுள்ளன. மருத்துவமனைகள் கூட குண்டுவெடிப்புகளுக்கு உள்ளாகின்றன. அப்பாவி பொதுமக்கள் பெரும் துன்பத்தை அனுபவித்து வருகிறார்கள். இதன் தத்துவம் என்ன? போர்கள் எப்போதும் ஒருபோதும் உண்மையான தீர்வை கொண்டு வருவதில்லை. அவை அழிவு, மரணம் மற்றும் முடிவில்லா துயரத்தை மட்டுமே அளிக்கின்றன. வல்லரசு நாடுகள் தங்களின் நலன்களை முன்னிறுத்தி எடுக்கும் முடிவுகள் இறுதியில் அப்பாவி மக்களைத்தான் பெரிதும் பாதிக்கின்றன. 3 நிகழ்வுகளின் இணைப்பு. இந்த 3 நிகழ்வுகளையும் இணைத்து பார்த்தால் என்ன தெரிகிறது? புதிய உலக ஒழுங்கு. அமெரிக்காவின் ஆதிக்கம் குறைய தொடங்கிவிட்டது. இந்தியா போன்ற நாடுகள் தங்கள் முடிவுகளை தாங்களே எடுக்கின்றன. போரின் தத்துவம். போர்கள் எந்த ஒரு நாட்டிற்கும் நிரந்தர வெற்றியை தராது. அவை இறுதியில் பொருளாதார ரீதியாகவும் மனிதாபிமான ரீதியாகவும் பெரும் இழப்பை ஏற்படுத்தும். அறிவு சார்ந்த உலகம். வல்லரசு நாடுகளின் தர்க்கமற்ற முடிவுகளை உலக நாடுகள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டன. இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி. முடிவுரை. இந்த உலக அரசியல் சூழ்நிலையை நாம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் இறுதியில் நம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். சர்வதேச அரசியல் என்பது வெறும் தலைவர்களின் விளையாட்டு அல்ல. அது நம் எதிர்காலத்தை பற்றியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இந்த தலைப்பை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதை கீழே கமெண்டில் தெரிவியுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.